என் மகன் படிச்சு முடிஞ்சு வேலைன்னு பார்த்துந்தீர வேலை கிடைச்சிடும் எப்படியுமே இன்னைக்கு நாளைக்கு மானா ஓ இனி தொழில் இனி கிடைச்சிருமே நீ எங்கட குடும்பத்து பேரை சின்ன அது போதுமல்ல இனி அவளுக்கு யாருன்னு தெரியும் நீங்க அங்க பேத்தி நாங்க ஒன்றும் கேட்கிறேன்னு சொல்லிச்சிடமானா அவோக மூத்த மகளுக்கு இப்ப தம்பே போனாக போட்டாங்க இந்த மகளுக்கு போடாம இருப்பாங்களா காணி கொடுப்பாங்க நீ ஊடு கொடுப்பாங்க இதெல்லாம் நாங்க கேட்டபடிக்கப்பட நாங்க ஒன்றும் எடுக்க மாட்டோமே அப்படித்தான் நீங்க போய் பேசணும் அவோக அவோட மகளுக்கு கொடுக்காம இருப்பாங்களா எங்கள்ட ஏன் மகன் இப்ப வாட்ஸ்அப்ல அவன் ஒரு 7-8 குரூப்புக்கு அவன் அட்மின் ஆகிறான் வைபர்ல 4-5 குரூப்ல அட்மின் ஆகிறான் பேஸ்புக்ல கிட்டத்தட்ட 500-600 கூட்டாளி மாதிரி இது எல்லாம் பெரிய கோடீஸ்வரன் இவனை கோடீஸ்வரன் ஆக்கிட மாட்டான்ல நீங்க போய் சென்னா போதும் சரி அப்ப நீங்க அங்க போயிட்டு இன்றைக்கே வாங்க எங்களை மனசு விடாது நீங்க இன்றைக்கு வாங்கல போயிட்டு அங்க கேட்டு ஏன் தல்லாபே விஸ்வாங்கக்கா எந்த நேரம் பார்த்தா இது சுசத்திக மாதிரி ஓடினே என்னத்து இது அது ஏன் கேப்போ கயிறு கிடைச்சிது மாடு கிடைச்சிட்டுதா மாடா அது பெரிய கதை பேஸ்புக்ல ஒருத்தன் அடிச்சு செல்ஃபி போட்டீங்க அவன்கிட்ட மாட்டை எடுக்க போயிட்டாள் எனக்கு கவுச்ச தந்துட்டு அவன் மாட்டை கொண்டாடி சொல்லிட்டா வீட்டுக்கு வந்தால் மாட்டோட வா இல்லாட்டி மாட்டோட மாடா போஞ்சு எனக்கு கேளா நான் 10 அடி மரத்துல தொங்க போயிட்டேன் அங்க தொங்க போயிட்டா மரத்துல பாம்பு அதான் ஒரே ஓடி வந்தேன் பாருங்க நட்டுங்கிறது பாம்பு பயந்துட்டா ஓடி வார ஓ நீ சாகுற மனுஷனுக்கு நீ பாம்பு கடிச்சு செத்தாலன்ட்டு நீ தொங்கி செத்தாலன்ட்டு 10 அடி மரம் இல்லைன்னா வேறொரு மரத்துல போய் தொங்குறதானே மரமா இல்லாத 10 அடி மரத்துல தான் தொங்குற அது சரிடாப்பா 10 அடி மரம் இல்லைன்னா இருக்கிற 5 அடி மரம் இதுல தொங்கிட்டு போய் இதுல 2 துறக்க தொங்கி நின்றா சரி அது சரிடாப்பா தொங்கத்தான் போய்த்து இது இந்த கழுத்துல தொங்க வேண்டிய கயிறு வயிற்றுல கட்டிறே வயிற்றுல கட்டி எப்படி தொங்க பாக்குற நீ ஐயா சரி நீங்க செல்வோம் போன தடவை நான் தொங்க போயிட்டு தலைவலி தலை வெட்டிக்க பார்த்து மூச்சு அடிக்கலாம் போயிட்டு என்ன கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா உங்களுக்கு அதுதான் இந்த தடவை அறையில கட்டிக்கிறேன் விஸ்வாங்கக்கா அந்த வயிற்றுல கழட்டுங்க ஆனா உண்டாண்டா அதுக்கு தொங்குறேன் இதுக்கு தொங்குறேன் இப்படி எல்லாம் செய்திகளை போய்த்தா எங்க பொம்புடியோட மண்டை மாறுறதுக்கு நாங்க எத்தனை தடவை தொங்கிக்கோம் கழட்டி போடுங்க பார்ப்போம் உங்களுக்கு தெரியுமா யார் எடுத்து இருந்த மாட்டேன் அவன் அந்த லெப்பமாவோட மகன் அவனோட காசு இல்லாதுக்கா காசு மறக்க விற்கிறான் எங்கேயும் நான் காசு வேலை சரியா அவங்களுக்கு ஏன மாடுதானே கிடைச்சது ஆனா விடமாட்டேன் அவனோட வெட்டுறான் கையில கிடைக்கட்டும் விஸ்வாங்கக்கா இந்த வெட்டுவன் குத்துவண்டு வியாபாரம் எல்லாம் சரி வராது நான் நல்ல யோசனை ஒன்று சொல்றேன் உங்களுக்கு இந்த என்னோட தாத்தா மாமா ஈரதானே அவ பார்த்தாண்டா போதும் கண்ணை வச்சா அழிஞ்சு போகும் எங்க சபுத்தி மாமா இதுதானே அவ அன்றைக்கு மரத்துல மாங்காய் வச்சு நீந்தீர பிச்சு நீக்குள்ள தாத்தா மாமாயின் தலை வந்தீர போல இந்த மாங்காய் மரத்துல நல்ல மாங்காய் காயெல்லாம் செல்ட்டு போய்த்தே தங்கடன் அடுத்த நாள் மாங்காய் மரமும் காஞ்சி எல்லாம் காஞ்சி மாங்காய் இப்ப மரம் புழுற நிலைமை அது மட்டும் இல்லடாப்பா தாத்தா மாமோட கண் பொல்லாத கண் அந்த ஃபாரூக் மானோட மகன் புதுசா பைக் ஒன்று வாங்கி இந்த பைக் என்ன மாதிரி பைக் ஒன்று சொல்லிட்டு ஏங்கினா இந்த பைக்கை கொண்டு போய் விட்டான் நேற்று ஏலாங்கட்டையில கொண்டு போய் விட்டு பைக்கு சரியான காயமா அவ பார்த்து ஏங்கினா நீ அவட கண் பட்டுன்னா நீ தளிஞ்சே வைத்திரும் அவள்கிட்ட சில என்னது இந்த செல்லட்டிக்குள்ள போறா இந்த இல்ல போறடா தாத்தா மாமா கூப்பிடு மாமா மாமா கொஞ்சம் நில்லுங்களே மாமா உங்கள காண்றது எவ்வளவு சந்தோஷம் கண்டோன்னே ஓடி பேசுறேங்கல்ல எங்க மாமா காண்ற கஷ்டமாக்கி போங்கள ஈக்கிறேன் புள்ள இந்த மூட்டுக்குள்ள கொஞ்சம் நாள் புடிப்பொண்டல எனக்கு தொஸ்தொட்ட பைத்து மருந்தெடுத்து நீக்கிறேன் எங்க புள்ள நீ என்ன செய்யறாய் நான் ஈக்கிறேன் மாமா ஏன் கதையா பெரிய கதையா பேச்சு கொண்டிருக்குது அது சரி ஊர்ல இந்த லெப்ப மாமா இதுகளுக்கு எப்படி சொத்து வந்துச்சு மாமா காரு 1 2 3 ஊட்ட பாருங்களேன் அடுக்காடு காசுன்னு போகுது இங்க காசு வந்து இதுகளுக்கு எங்க ஊரு புள்ள எந்த ஊரு எங்க ஊடா அந்த
மாளிகை நிப்பாட்டி வச்சுக்கிட்ட 10 4 மாடியில எங்க எது சொல்ற? அண்டா இத அங்கிருந்து பாருப்போம். அந்த புளிய மரம் விக்குது இல்லையா, அதுக்கும் பேரக்க மரக்கும் பக்கத்துல. கண்ணுக்கு விளங்குது இல்ல. ஆமா இந்த மாமா பேரக்க மரத்துக்கும் புளிய மரத்துக்கும் நடுவுல பாருங்களேன். இல்ல என்ன கண்ணுக்கு தட்டுது இல்ல. காரம் நிப்பாட்டி வச்சுக்குது. அந்த கார் விளங்குது உங்களுக்கு? இல்ல காரம் இல்ல உள்ள ஒரு பனிமூட்டமா விளைக்குது மாமா. அந்த புளியங்க மரத்துக்கும் பேரக்க மரத்துக்கு நடுவுல பாருங்களேன். அங்க அந்த இல்ல உள்ள அந்த புள்ளியோட நடந்து போயிட்டு புள்ளியோட நடந்து போயிட்டு விளங்குச்சு உங்களுக்கு? அங்க ஓடிச்சா புள்ளி உண்டு ஒன்றும் விளங்கு இல்ல எனக்கு. மாமா இந்த பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு ஊடுன்னு விளங்குது மாமா. உனக்கு விளங்குறா? ஏ மாமா இந்த விளங்குது நல்லா விளங்குது எனக்கு. உண்ட கண்ணும் கண்ணுதான் புள்ள. போடா நான் போறேன்.